ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது உண்டாய் வர்னா ஃப்ளூடிக் 2012 மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 3000 RPM மேலே வண்டி ரேஸ் ஆகலை. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. கஸ்டமர் வந்து போர் பிக்கப் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா செக் பண்ணால் 3000 RPM மேலே ரேஸ் ஆகலை வண்டி. இப்போ வாங்க நம்ம ஓட்டி பார்த்தாச்சு. இப்போ ஸ்கேன் போட்டு செக் பண்ணுவோம். ரீட் டிடிசி கொடுக்குறோம். இந்த பாருங்க, P010 Mass ஆர் வேல்யூம் ஏர் ஃப்ளோ சர்க்யூட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ். இதான் ட்ரபிள் கோடு வருது. வாங்க பானட் ஓப்பன் பண்ணுவோம். பானட் ஓப்பன் பண்ணிட்டு ஏர் ஃபில்டரில் தான் அந்த மேப் சென்சார் வரும். அதெல்லாம் அந்த மேப் சென்சார் கழட்டி செக் பண்ணுவோம். சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உள்ளே போகிற ஏர் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் போகுது, எவ்வளோ குவான்டிட்டி இதில் போகுது அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக தான் இது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு இன்ஜினில் டீசல் வந்து ஸ்ப்ரே பண்ணும், எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இதான் மேப் சென்சார். 2 போல்டு இருக்கு இல்லைங்களா, அதை கழட்டி எடுத்துடும். 10 சைஸ் அதை எடுத்துக்கலாம். இதான் மேப் சென்சார். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது பாருங்கள், ஆயிலு டஸ்ட்டுலாம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்கு. அதால் என்ன ஆகுனா, அதில் வந்து ஒரு ரெசிஸ்டர் மாரி ஒரு டயோடு வரும். அதில் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு ஆயில் இதுவாக இருந்தால் நம்மளுக்கு அது ஏர் என்ன குவான்டிட்டியில் போகுதுன்னு அதை சென்ஸ் பண்ண முடியாது. அதால் நம்மளுக்கு ட்ரபிள் கோட் வரும். இது த்ராட்டல் பாடி கிளீனரு. இது கார்பன் ஃபுல்லாக டெபாசிட் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது. இதை அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம். இதை அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் அடித்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி துடைச்சிடுவோம். ஓரிங்லாம் கரெக்டாக உட்கார வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு 10 சைஸ் போல்டு ரெண்டுத்தையும் டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஏர் ஓஸையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடும், உள்ள டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தாலும். ஏர் ஃபில்டர் எல்லாம் லாக் பண்ணி அந்த ஓஸ்லாம் மாட்டிட்டோம். ஓகே, அந்த ஏர் மாஸ் சென்சாரோட கப்ளரை லாக் பண்ணிடுவோம். ஓகே, ஏர் ஓஸ்லாம் டைட் பண்ணிவிடும், ஃபுல் டைட். பேட்ரி ஒயர் அதுக்கு முன்னாடி பேட்ரி ஒயர் கழட்டிட்டு தான் இந்த ஒர்க்லாம் பார்க்கணும். பேட்ரி ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ ட்ரபிள் கோடு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரீட் டிடிசி. ட்ரபிள் கோட் பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருக்கு, அதால் அப்படி தான் இருக்குது. இப்போ அது கிளியர் டிடிசி கொடுத்துருவோம். வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு இக்னிஷன் மட்டும் ஆனில் வச்சுட்டு தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரன்னிங்லேயே பண்ணலாம், ஆனால் மேக்ஸிமம் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா வண்டியை ஆஃப் பண்ணிட்டு இக்னிஷன் ஆனில் வச்சு பண்ணணும். ஓகே, ட்ரபிள் கோடு ஏதோ ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு டிடிசின்னு வந்துச்சு. ட்ரபிள் கோட் ரீட் பண்ணி பார்த்தா ஓகே. இப்போ நிற்க வச்சு ரேஸ் பண்ணி பார்ப்போம். 3000 RPM மேலேயே நல்லா ரேஸ் ஆகுது. பாருங்கள், நல்லாவே ரேஸ் ஆகுது ஃபுல் டயர். மறுபடியும் ட்ரபிள் கோட் செக் பண்ணுவோம். நோ ஃபால்ட் ட்ரபிள் கோட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரையல் ஓட்டி செக் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், 3000 RPM மேலேயே நல்லா ரேஸ் ஆகுது வண்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.